ஒரு பெண்ணை கொல்வது பாவமா தர்மமா? பின் ஏன் ராமன் அதை செய்தான்? தாடகை சாதாரண அரக்கி அல்ல. ஒரு காலத்தில் யக்ஷகுல பெண். அவள் கணவன் சுந்தன் என்ற வல்லமை மிக்க வீரன். தேவர்களுடன் நடந்த போரில் உயிரிழந்தான். அதுவும் அகத்திய முனிவரின் சாபத்தால். அந்த துக்கமும் கோபமும் தாடகையை அரக்கியாக மாற்றியது. யாகம் செய்யும் முனிவர்கள் மீது இரத்தம், மாமிசம், அழுக்குகளை வீசி யாகங்களை அழித்தாள். இதனால் கவலை அடைந்த மகா ஞானி விஸ்வாமித்திரர் நேரே அயோத்திக்கு சென்றார். தசரதனை சந்தித்தார். மகாராஜா, உங்கள் மகன் ராமன் எனக்கு தேவை. யாகத்தை காப்பாற்ற அவன் மட்டுமே தகுதியானவன் என்றார். தசரதன் தயங்கினார். ராமன் இன்னும் சிறுவன், அரக்கிகளோடு எப்படி போராடுவான் என்றார். ஆனால் விஸ்வாமித்திரனின் வார்த்தைகள் தெய்வ கட்டளை போன்றவை. இறுதியில் தசரதன் சம்மதித்தார். ராமனுடன் லக்ஷ்மணனும் சென்றான். காட்டில் செல்லும் வழியில் பலை அதிபலை என்னும் இரு மந்திரங்களை தினமும் இரவில் உச்சரித்துவிட்டு தூங்குமாறு அவர்களுக்கு அம்மந்திரங்களை சொல்லிக் கொடுத்தார். மூவரும் பயணித்து தாடகை வாழும் காட்டை அடைந்தனர். சூரிய ஒளியும் நுழைய அஞ்சும் காடு. ராமன் தன் வில்லான கோதண்டத்தை நாணை இழுத்து ஒரு மாபெரும் சத்தம் எழுப்பினான். அந்த சத்தம் கேட்டதும் மலை போல் பெரிய உடல், தீ போல கண்கள், தீய பற்கள் கொண்ட தாடகை தோன்றினாள். யார் என் காட்டில் நுழைந்து என்னை சவாலுக்கு அழைப்பது என்று கத்தினாள். மரங்களை பிடுங்கி எறிந்தாள். பாறைகளை வீசி தாக்கினாள். ராமன் அவளின் கைகள் கால்களை அம்புகளால் தளரச் செய்தான். ஆனால் விஸ்வாமித்திரர், ராமா, தயங்காதே, தர்மத்தை காப்பாற்று என்று உத்தரவிட்டார். ராமன் கண்களை மூடி மனதில் தர்மத்தை நினைத்து ஒரே அம்பை எடுத்து முழு சக்தியுடன் விடுத்தான். அந்த அம்பு அவளை துளைத்தது. பயங்கர சத்தத்துடன் அவள் வீழ்ந்தாள். காடு அமைதியானது. பறவைகள் பாடத் தொடங்கின. முனிவர்கள் சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டனர். விஸ்வாமித்திரர் ராமனை ஆசீர்வதித்தார். இன்றே நீ உலக தர்மத்தின் காவலன் ஆனாய் என்றார். அடுத்த யாகம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. தாடகையின் இரு மகன்கள் சுபாகு, மாரீசன் சும்மா விடுவார்களா என்ன? பார்ப்போம் அடுத்த பாகத்தில். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க.